இன்றைக்கு இந்த வீடியோவில் சொதி எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். 2 தக்காளி பழம், 1 வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், 2 கட்டு கறிவேப்பிலை, ஒரு பாதி தேசி, 2 பச்சை மிளகாய் எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். வெந்தயம் 1 கரண்டி, ரம்பையில் அதை விட கடுகு, அதோட 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், உப்பு. முதல் சட்டியை சூடாக்கி போட்டு சட்டி சூடானதும் 2 தேக்கரண்டி எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் 2ஐயும் போட்டு வறுக்கணும். அடுத்தது வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறேன். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கின பிறகு தக்காளி பழம் சேர்க்க போகிறேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே 1 கப் தண்ணி சேர்க்க வேணும். தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் கன நேரத்துக்கு வதங்க வேணுமென்று இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அடுத்ததாக 1 கப் தண்ணி சேர்த்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறோம். இந்த பதத்தில் நாங்கள் தேங்காய் பால் சேர்ப்போம். தேங்காய் பால் சேர்த்துட்டு தேசிக்காய் புளியும் சேர்த்து கலந்து போட்டு இறக்கினா சரி.